ஒரு நாள் நண்பர்களோடு பேசி இருக்கும்போது இலக்கியமும் வரலாற்று செய்திகளை பற்றி பேசி கொண்டிருக்கும்போது சிறுபாராட்டு படை என்ற ஒரு இலக்கியம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தது. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த நல்லிய கோடை, அவனுடைய கொடை வள்ளலை, அவனுடைய நாட்டு வளத்தை அந்த பாடல் தெரிவிக்கின்றது என்ற ஒரு செய்தியை ஒரு நண்பர் என்னிடம் கூறினார். திருவாராட்டுப்படை தமிழர்களின் பழம் இலக்கியம் என்று படித்தோம், அது நம்ம பகுதியை சேர்ந்ததா அப்படின்றத கேட்கும்போது நம்ம இதெல்லாம் ஒரு பதிவு பண்ணணுமே அப்படின்ற ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்துக்கு முழு முதல் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கம் தந்தவர் பேராசிரியர் பழமலை அவர்கள். அவரை இந்த வரலாற்று தொகுப்பெல்லாம் பார்க்கணும்னு சொன்னப்ப ஒரு காரை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 2-3 நாள் கள்ளக்குறிச்சி வரைக்கும் போனோம். ஒவ்வொரு போட்டோவும் எடுத்தோம். அவரே பல போட்டோகளை அவரே எடுத்தார். நிறைய விஷயங்களை குழந்தையை போல தேடி தேடி கண்டுபிடித்து எங்களுக்கு அறிவூட்டினார். அந்த செய்திகளெல்லாம் நாங்கள் ஒரு நாட்காட்டியாக ஒரு கண்காட்சியாகலாம் நடத்தணும். ஆனால் இது காத்துல போயிடக்கூடாது, மறைஞ்சிடக்கூடாது, ஒரு தொகுப்பாகணும் அப்படின்ற முடிவு எடுக்கும்போது தான், அந்த பணியை செய்யும்போது தான் அந்தந்த துறை சார்ந்த அறிஞர்களிடம் தகவலை தொல்லியல் செய்தியா வீரராகவன், தொன்மங்கள் பற்றி செய்தியா பேராசிரியர் பழமலை அவர்கள், வரலாற்று செய்தியா ரமேஷ் அவர்கள், இப்படி இலக்கிய செய்திகளா தமிழ் நம்பி அவர்கள், சங்ககால இலக்கியம், இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த சங்ககால புலவர்கள் எத்தனை பேர்கள் இருந்தார்கள் அப்படின்னு இப்படி தொகுத்தது தான். அதில் நான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக சொல்லப்படுகின்ற கனகராஜ் அவர்களுடைய ஆதங்கம் நியாயமானது. நம்ம அரசியல் தொடர்புல இருக்கிறதுனால ஏதாவது மிகைப்படுத்தி எழுதிடுமோ என்ற ஒரு தயக்கத்தில் நான் அது தொடரலை. அதில் கவனக்குறைவு தான் அது. அதுக்கு முழு பொறுப்பு நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு மிக வருத்தமானது. ஏன்னா விழுப்புரத்தை பொறுத்தவரை ஜனகராஜுடைய அடையாளம் சாதாரணமானது. நான் விளையாட்டு சொல்லலை. எவ்வளோ பேருடைய அரசியல்வாதிகளோட ஒரு 40-50 வருடமாகலாம் பழகியிருக்கிறேன். ஒரு ஏழையின் வீட்டில் இறப்பு என்று செய்தி வந்தால் அந்த வீட்டுக்கு போய் ஒரு 5000 ரூபாய் பணமோ சுடுகாட்டு செலவுக்கு அந்த 2000 ரூபாய் கட்ட வேண்டியதும் யாருக்கும் தெரியாம அந்த ஒரு பொறுப்பான ஆளுநர் சுடுகாட்டுக்கு இந்த மாதிரி இந்த அட்ரஸ்லேருந்து வாங்கி வரோம், அங்கே எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லணும்னு அவனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவார். இங்கே அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுப்பாரு. நான் சொல்றேன், சம்பாதிக்கக்கூடிய எந்த பணியும் அரசியலில் அவன் செய்யவில்லை. நகர்மன்ற தலைவராக இருந்து இன்றைய வரைக்கும் எளிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு இன்று பார்த்தா கூட பாக்கெட்டில் கையை விட்டு டக்குன்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க? 5 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம். நான் நகர்மன்ற எலெக்ஷன் நிற்க போறதில்லை. அவனுக்கு ஒரு பெரும்பான்மை ஜாதி இல்லை, டக்குன்னு எனக்கு சீட்டு கொடுங்கன்னு ஃபைட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதில் அவனுடைய பண்பை நான் அருகிலிருந்து பார்த்தவன் என்ற அடிப்படையில் மிகுந்த வருத்தப்படுகிறேன். மிக கொண்டாட்டமாக நடந்த இந்த நிகழ்வில் நான் மிகுந்து இடிந்து போய் உட்கார்ந்து இருந்துச்சு. அது என்னுடைய தவறு. ஏன்னா நாங்கெல்லாம் ஒரு ஆர்வத்தில் இந்த வேலை செய்கிறோம். ஐயாவே சொன்னாங்க, இல்ல நாங்க ஒரு ஆர்வத்தில் வேலை செய்யறோம், அறிவா வேலை செய்யலன்றது தான் ரிசல்ட் அப்படின்றது தான் நான் எடுத்துக்கிறேன். ரெண்டாவது, இன்னைக்கு இந்த தொகுப்புக்கு உதவிய பல்வேறு பெருமக்கள்லாம் வந்திருக்கீங்க. தமிழன் வந்திருக்கார், அவருடைய கவிதை ஆர்ஆர் வந்திருக்காங்க, பேராசிரியர் பழமலை வந்திருக்காங்க, இமான் வந்திருக்காங்க. இமான்லாம் கொஞ்சம் எழுந்திருக்கீங்க. ஒரு ஆய்வு மாணவர் நம்ம தென்பண்ணை நதிக்கரையில் இருக்கிற தொல்லியல் அடையாளங்களை இன்னும் ஆத்தூர்ல இறங்கி தேடி கண்டுபிடிச்சுனே இருக்கிற. ஒவ்வொரு தடவையும் ஒரு மட்பாண்டம், ஒரு காசு இவர் கண்டுபிடிச்சு முகநூல்ல போட்டுக்கினே இருக்க. இவருடைய கண்டுபிடிப்புல முக்கியமானதா நான் கருதுறேன்
இந்த அகழ்வா ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடித்த ஒரு பானை ஓடு இங்கே தென்பெண்ணை பானை ஓட்டிலையும் அதே அடையாளத்தோடு இருக்கு. அது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நமக்கு கிடைக்கின்ற ஒரு சான்று அதே தென்பெண்ணையிலையும் கிடைக்குது. அதனால இதெல்லாம் இந்த வயசுல ஆய்வு மாணவர் பிஹெச்டி பண்ணாரு. அவரு தேடி 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 கண்டுபிடிக்கல. ரமேஷ் வந்தாரு, பம்பை ஆட்டங்கரையில பண்ணார். இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் நாங்களாம் சாதாரண வெட்டியா சுத்தின்னு இல்லாம ஏதோ கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் அவங்க கண்டுபிடித்த இதுக்குள்ள நாங்கள் பதிவு பண்ணதான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அதனால எவ்வளோ இளைஞர்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பல வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அடையாளம் கண்டது. எங்களை போன்றவங்களாம் அடையாளம் கண்ட பழமொழி பேராசிரியர் இருக்கிறார், இங்கே ஆறா இருக்கிறாங்க. அவருடைய படிப்பு வாசகம் வந்து பாருங்க, 60 ஆண்டு காலம் அவருடைய கட்ட கட்ட கட்ட. இன்னைக்கு மட்டும் இல்லை, அவரு சொல்லுவார், ஒரு திடீர் கலைஞரை பற்றி பேசியிருந்தா கலைஞருடைய வசனம் அவ்வளோத்தையும் ஒப்பிப்பார், மனப்பாடம் கதைகளை சொல்வார். அதனால மிகப்பெரிய ஆற்றல். ஐயா சத்குணம் ஐயாலாம் வந்து எவ்வளவு மாணவர்களை உருவாக்கி இருக்கிறாங்கன்னா, எங்க இருந்தாலும் சொல்லுவாங்க நான் அவருடைய மாணவர். இந்த மாதிரியான இன்னைக்கு கூட எங்களுக்கு வந்து ஒரு பண்பாட்டு தேடல். நான் வந்து சில விஷயங்களை சுருக்கிட்டேன். பண்பாட்டு தேடல்ன்ற இதில் அதுக்கெல்லாம் பேராசிரியர் பழமொழி அவர்களுடைய வழிகாட்டுதல் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப அவர் ஒரு கட்டுரையை கொடுத்தாரு, திருத்தி கொடுத்தாரு. என் பொண்ணு கூட வச்சுக்கின்னு அதை கம்ப்யூட்டரில் திருத்தி இருக்கிற பதிவில் வரிக்கு வரி சந்திப்பிழை, இலக்கண இது, கம்மா, புஸ்தாப்பு இதெல்லாம் இல்லாமல் இருந்தது. அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான். ஸ்டேஜை நிறுத்திட்டு, அவனுக்கு தமிழே தெரியாதப்பா, இவ்வளவு தமிழ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டான். அதனால உண்மையாக சொல்ல எங்களுக்கு தமிழ் ஆர்வம் தான் இருக்கு, தமிழ் அறிவு இல்லை. அதுதான் நாங்கள் கண்ட உண்மை. மீண்டும் இந்த தவறுகள் நடக்காதவர்களுக்கு கவனம் செய்வதற்கு நான் வந்து பண்றேன். மேலும் சிறப்பாக வருவதற்கு மேலும் பலருடைய உதவிகளை நிச்சயமா இணைந்து பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்கள் அழைச்சுன்னு வந்திருக்காரு. ஒரு வார்த்தை நம்ம சிவராஜ் பேசி அப்புறமா அவரை அப்பாவுடைய பண்ணிட்டு முருகேசன் அவர்கள்